ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இறைவன் தான் இந்த பிரம்மா குமாரிகள் மூலமாக நடத்திட்டுருக்காரு. அவர் வந்திருக்காருன்னு இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும், எப்படி எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். பாபா சொல்கிறாங்க, பிராமணன் என்றாலே உலகையே புதிதாக ஆக்குறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முழு உலகத்தையும் புதுசாக ஆக்குறவங்க தான் பிராமணர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாருமே புதியதை உருவாக்கும் காரியத்தில் நெருங்கிய சம்பந்தம் உங்களுக்கு இருக்குது. நெருங்கிய சம்பந்தம் உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த உலகையே புதியதாக ஆக்கும் காரியத்தில் இயற்கையும் சகயோகியாக இருக்குது. நிகழ்காலத்தில் இப்போ புகழ் பெற்ற இந்த விஞ்ஞானி குழந்தைகளும் கூட சகயோகிகளாக இருக்காங்க. டெக்னாலஜி அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சத்தியுகத்துக்கும் பயன்படும். சத்தியுகத்தில் அது பயன்படுற மாதிரி தான் இப்போ டெக்னாலஜிஸ்லாம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த புஷ்பக விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மாளிகைகள்லாம் எப்படி உடனடியாக கட்டுறது, இது மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே நெருக்கத்தில் இருக்கும் துணைவர்களாக இருக்கீங்க. அனைத்து குழந்தைகளின் இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷ காரியம், அதாவது உங்களோட சேவை என்னன்னா, ஏன்னா இரவும் பகலும் சேவையில் ஆர்வமும் உற்சாகத்துலேயும் பறந்துக்கிட்டே தானே இருக்கீங்க. அது எதுக்காக, எந்த காரியத்திற்காக நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கீங்க? சேவையில் உலகையே புதியதாக ஆக்குவதற்காக. உலகத்தினர் புது ஆண்டு கொண்டாடுறாங்க, புது ஆண்டு கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் உள்ளத்தில் இந்த ஆர்வம் இருக்குது உங்களுக்கு, இந்த உலகையே அந்தளவுக்கு புதிதாக நம்ம ஆக்கணும், ரொம்ப புதுசாக ஆக்கணும். அதாவது அனைத்துமே புதிதாக ஆகிவிட வேண்டும். அந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குதானே? மனித ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை சதோ பிரதானமாகவும் புதியதாகவும் ஆகிவிட வேண்டும். எல்லாமே சதோ பிரதானமாக ஆயிடணும். இந்த பழைய உலக பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நாலாபுறங்களிலும் தோல்வியாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது, தோல்வி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தோல்வியான உலகை வெற்றியான உலகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாலாபுறங்களும் தோல்வி தான் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தோல்வியான உலகை வெற்றியான உலகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு பொருளும் புதிதாக ஆகிடணும். ஒவ்வொரு நொடியும், அதாவது நிமிடமும், ஒவ்வொரு காரியமும் எல்லாமே புதிதாக ஆகிடணும். எல்லாமே அந்த மாதிரி சிரேஷ்டமான காரியத்தில் எல்லாருமே நிமித்தமாக ஆகியிருக்கோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தூய்மை தான், பியூரிட்டி. தூய்மை இருந்ததுன்னா யோகத்தின் கூர்மையும் நிரம்ப முடியும். யோகத்தின் கூர்மை இருந்துச்சுன்னா பேச்சில் கூட சக்தி இருக்கும். கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக நீங்கள் செய்யணும். இந்த முயற்சியை நீங்கள் முழுமையாக செய்யணும். அது என்ன முயற்சி இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது? பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்கள் தலை மீது இருக்கும் விக்கர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முயற்சி, முழுமையான முயற்சி நீங்கள் செய்யணும்.
உங்கள் தலையில் இருக்கக்கூடிய விகர்மங்கள் அது வந்து ரொம்ப சுமையாக வந்து தலையில் வச்சிட்ருக்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் முழுமையாக இறக்கிடணும். ஏன்னா தந்தையுடையவராக ஆகி ஏதாவது ஒரு விகர்மம் தீய செயல் செஞ்சீங்கன்னா அப்புறம் மிகவும் வேகத்துடன் விழுந்து விடுவீங்க. ஏன்னா இங்கே வந்தக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து தீய செயல் வந்து செய்யவே கூடாது. பிகே வித்யாலயத்தை வந்து ஒருவேளை நீங்கள் நிந்தனை செஞ்சீங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிகவுமே பாவமாகிடும். அப்புறம் ஞானத்தை கேட்பதாலோ இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கூறுவதாலோ எந்த நன்மையும் இல்லவே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது பதீத்த தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆகி பாவனமான உலகிற்கு எப்படி அதிபதி ஆக முடியும்னு ஆன்மீக தந்தை வந்து இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ புரிய வச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பதீத்தமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பாவனமாகி முழு உலகத்திற்கும் அதிபதி ஆக முடியும். அது எப்படின்றது தான் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கேன். ஏன்னா பாவனமான உலகிற்கு சொர்க்கம் இல்லைனா வந்து விஷ்ணுபுரி, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய அந்த கம்பைன்ட் இணைந்த படத்தை தான் வந்து இது போல் அமைச்சிட்டாங்க. அவங்க வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் புரிய வைக்கப்படுது என்னன்னா, மற்றபடி விஷ்ணுவை வந்து பூஜை செய்யும்போது இவர் யார் என்பதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்க. பெருமாள் இவர் யார், உண்மையாக என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு கூட பூஜை செய்கிறாங்க, ஆனால் இவங்க உண்மையாக யார் என்பது புரியாமையே இருக்காங்க. பாபா தான் வந்து இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வழிகளை வந்து புரிய வைக்கிறேன். நல்ல முறையில் நீங்கள் வந்து தாரணை செய்யணும். பரமாத்மாவோ எல்லாமே அறிஞ்சிருக்காரு அப்படின்னு சில பேர் புத்தியில் வந்து இருக்குது. எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து பாபா சொல்கிறாங்க, இது வந்து குருட்டு நம்பிக்கையின் பாவனை. பகவான் வந்து இந்த விஷயங்களை அறிந்திருப்பார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பகவானோ வந்து பத்தீத்தர்களை பாவனமாக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் குழந்தைகளாகி நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கீங்க. பாவனமாக ஆக்கி உங்களை வந்து சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கணும். அதுதான் என்னோடய வேலையே. அப்புறம் யாரெல்லாம் வந்து நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்த பதவியை அடைய முடியும். மற்றபடி தந்தை வந்து அனைவரின் உள்ளங்களையும் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னுலாம் நினைக்கவே கூடாது. எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கர்வம் இருக்குது அவங்களுக்கு, அதாவது அவங்க என்னென்ன கர்மங்கள் செய்கிறாங்களோ அதுக்கான பலன் வந்து நல்லதோ இல்லை கெட்டதோ அது நாடகப்படி எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து விகாரத்துலேயே போயிடுறாங்க. அப்புறம் அது பாவங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க விகாரத்தில் போயிட்டு. மற்றும் இங்கு கூட வந்து சில சென்டருக்கு கூட வந்துடுறாங்க. பாபாவுக்கு வந்து எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தொழிலெல்லாம் நான் வந்து செய்கிறதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அனைத்துமே அறிந்தவர், அதாவது ஜானி ஜானன்ஹார் அப்படின்ற அந்த வார்த்தை கூட தவறானது தான். வந்து பத்தீத்தர்களை பாவனமாக்குங்கள், சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குங்கள்னா நீங்கள் தந்தையை வந்து கூப்பிட்டீங்க. ஏன்னா ஜென்மாந்தத்திற்கும் பாவங்கள் வந்து உங்கள் தலை மீது நிறையா இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜென்மாந்தத்தினுடைய அந்த பாவத்தை வந்து இருக்குது உங்கள் தலையில். இந்த பிறவியினுடையது பாவங்களை
கூறவும் செய்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிரிவில் இந்த பாவம் பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து எப்பேற்பட்ட பாவங்கள்லாம் செய்கிறாங்க. அவங்க வந்து தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக அவங்களுக்கு தோணுது. ஏன்னா தூய்மையாக ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாவனமாக ஆவது தான் முக்கியமான விஷயமே. இங்கே வந்து கடவுள் வந்திருக்காருன்னு நீங்கள் வந்து சும்மா ஞானத்தை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே வந்ததே நீங்கள் வந்து பாவனமாகணும், தூய்மையாகணும். இந்த படிப்போ மிகவும் சுலபமானது தான். ஆனால் விகர்மங்களின் சுமையை வந்து எப்படி இறக்குவது, இதற்கான முயற்சி நீங்கள் செய்யணும். நிறைய பாவம் செய்பவர்கள் வந்து நிறைய டிஸ்சர்வீஸ் வந்து செய்பவர்களை கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்சர்வீஸ் செய்கிறாங்க. இதனுடைய பாவம் நிறைய ஏறுது. அந்த பாவம் ஆகிய ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கிவிட முடியாது. நீங்கள் சும்மா ஞானத்தை மட்டும் எல்லாருக்கும் சொல்கிறதுனால அது நீங்க போகிறது கிடையாது. பாவங்கள் பிறகு யோகத்தினால்தான் நீங்கும். முதலிலோ யோகத்தினுடைய முழுமையான முயற்சி வந்து நீங்கள் செய்யணும். யோகா பண்ணணும், ஆத்மாவை வந்து தூய்மைப்படுத்திக்கணும். அப்போதான் வந்து இப்போ எவரது உள்ளத்துலேயும் அம்பு போல் அது தைக்க முடியும். முதல்ல பவித்திரமாகி யோகம் இருந்தால் தான் வந்து அப்போதான் வந்து பேச்சில் கூட கூர்மை வந்து நிரம்பும். இல்லைன்னா வந்து ஒருவர் எவ்வளவு தான் புரிய வச்சாலும் யாருடைய புத்தியிலையுமே பதியவே பதியாது. அம்பு போல் பாயும், ஆனால் பாயாது. ஜென்மாந்தத்திரத்தின் பாவங்கள் வந்து இருக்கு இல்லையா தலையில், அப்புறம் எப்படி பாயும்? பாபா சொல்கிறாங்க, இப்போ வந்து செய்யக்கூடிய பாவங்களோ நிறைய அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. எனவே சத்குருவை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அவரையே நிந்தனை செய்கிற மாதிரி. இந்த மாதிரி சத்தியமான தந்தையை வந்து சத்தியமான ஆசிரியர், சத்தியமான அந்த சத்குரு அவர் மட்டும்தான். பிகேக்கு வந்து நிந்தனை செய்பவர்களுடைய பாவமும் மிகவும் பாரமானது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போது பிகேவாக இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பாவம் செய்கிறீங்க, உலகத்தில் இருக்கவங்களுக்கு செய்கிறதுக்கும். அதனால் யாருக்குமே செய்யக்கூடாது. ஆனால் வந்து பெர்சன்டேஜ் இருக்குது. பிகேக்கு வந்து நிந்தனை செய்பவர்களாக இருக்கீங்கன்னா அப்போது வந்து அது மிகவும் உங்களுக்கு பாரமாயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சுயம் தங்களை பாவனமாக்கிடணும், உங்களை தூய்மையாக்கிக்கணும். யாருக்காவது நீங்கள் புரிய வைக்கிறதுல மிகுந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் யோகாமோ வந்து ஒரு பைசா அளவுக்கு கூட இல்லை. இதனால் என்ன நன்மை இருக்குது? பாபா சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமே நினைவினால் பாவனமாக ஆவதற்கு தான். அப்போ தான் வந்து எல்லாருமே நீங்கள் பாவனம் ஆகி தான் வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் என்னை கூப்பிடுறது கூட அதுக்காக தான் கூப்பிட்டீங்க, பாவனம் ஆக்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்க. பக்தி மார்க்கத்தில் அடி வாங்கும், அந்த வீணாக அந்த சத்தம் போடும் இந்த ஒரு பழக்கம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. பிரார்த்தனை செய்கிறாங்க, அந்த மாதிரி பிரார்த்தனைலாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து பகவானுக்கு காது உண்மையாலே எங்கே இருக்குது? காதுகள் இல்லாமல் வாய் இல்லாமல் அவர் வந்து எப்படி கேட்பார், எப்படி பேசுவார்? அவரோ அவ்யக்தமானவர், கண்ணுக்கு புலப்படாதவர். இப்படி எல்லாமே வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை ஆகும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் வந்து உங்களுக்கு நீங்கும். அப்படி இல்லைன்னா இவர் நிறைய நினைவு செய்கிறாங்க, இவர் வந்து குறைவாக தான் நினைவு செய்கிறாங்க என்பதை கூட வந்து தந்தை எல்லாமே தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தான் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உங்களோட சார்ட்டை வந்து சுயம்
தாங்களே பார்க்கணும். நீங்களே உங்களோட சார்ட்டை வந்து பார்க்கணும். ஏன்னா நினைவுனால் தான் வந்து உங்களுடைய விகர்மம் விநாசமாகும்னு பாபா சொல்கிறாங்க. எவ்வளவு நினைவு செய்கிறீங்களோ, பாபா கூட உங்களிடம் வந்து கேட்குறாரு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் சொல்லணும், நீங்கள் எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறீங்க உண்மையாக. ஏன்னா நடத்தை மூலமாக கூட தெரிய வருது நீங்கள் எவ்வளோ நினைவு செய்கிறீங்கன்னு. பாபா சொல்கிறாங்க, நினைவே இல்லைன்னா அப்படியே பாவங்கள் வந்து நீங்கிவிட முடியாது. இல்லை அப்படி இருந்தாலும் சரி, ஆனாலும் வந்து நீங்கள் ஞானத்தை கூறுறீங்க, எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடையதோ இல்லை அவங்களோடதோ பாவங்கள் அழிந்து போயிடும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வெறும் ஞானத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. யோகா பண்ணணும். ஆத்மான்னு நம்மளை உணர்ந்து பாபாவை வந்து ஜோதியாக அவர் பரந்தாமத்தில் ஜொலிக்கிறத வந்து நினச்சி அந்த சக்தி ஆத்மாவில் அதிகப்படியான அந்த கதிர்வுகள், அந்த அதிர்வுகள் வந்து அப்படியே ஆத்மாவுக்கு போக போக தான் அந்த பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். மற்றபடி இந்த ஞானத்தை நீங்கள் வந்து நல்லா கரைச்சி குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுனாலையோ அதெல்லாம் வந்து அதனால் வந்து உங்கள் பாவங்கள்லாம் போகாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடையவராக ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பாவமும் செய்யாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து மிகவும் வேகமாக விழுந்துருவீங்க. அப்புறம் வந்து நாம் நல்ல பதவியை அடைய முடியும்னுலாம் நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் வைக்கவே முடியாது. கண்காட்சியில் நிறைய பேருக்கு வந்து புரிய வைக்கிறீங்க, அவ்வளோதான், நாங்கள் வந்து நிறைய சேவை செஞ்சிட்டோம் அப்படின்னு குஷி ஆகிடுறாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் பாவனமாகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தந்தையை நினைவு செய்யுங்க. நினைவுனால தான் நிறைய பேர் வந்து அந்த நினைவு இல்லாத அதில் தான் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஞானமும் எல்லாமே சுலபம்தான். 84 பிறவியின் சக்கரத்தை அறிஞ்சிக்கிறதுன்றது அது ரொம்ப சுலபம் தான். அவ்வளோதான் படிப்பே. அப்புறம் எவ்வளவு கணக்கு புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, படிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா எவ்வளோ படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. ஆனால் என்ன சம்பாதிப்பாங்க? படித்து கொண்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னா படிப்பே முடிஞ்சிடும். ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவு தான் தாரணை ஆகும். அப்போ தான் வந்து உங்களோட தாரணையை பார்த்து தான் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். பவித்திரமாக நீங்கள் ஆகலைன்னா, பாவங்கள் அழியவே இல்லைன்னா அப்புறம் மிகவும் தண்டனை வாங்க வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து எங்களுடைய நினைவு பாபாவிற்கு சேர்ந்துடுதுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாபா என்ன செய்வார்? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நினைவு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பாவனமாகிடுவீங்க. பாபா வந்து அதில் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்பயுமே பாபாவை தந்தையை வந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவர் இல்லாமல் எங்களுக்கு யார் தான் இருக்கிறாங்க, இது வந்து பொய் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நினைவில் மிகுந்த உழைப்பு இருக்குது, அது ஈஸியாக வந்து அப்படியே நினச்சிட்டே இருக்கிறதுலாம் வந்து கிடையாது. ஆத்மானு நல்லபடியாக உணரணும். வீணான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. மற்றவங்கள பற்றியோ தன்னை பற்றியோ எதை பற்றியோ நினைக்கக்கூடாது. குஷியாக ஆத்மானு உணர்ந்து அதுக்கப்புறம் நினைக்கணும். நாம் எவ்வளவு நினைவு செய்கிறோமோ இல்லையோ இது கூட புரிந்துக்கூடிய அதை கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் வந்து நாங்களும் நினைவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு அறியாமையிலேயே கூறிக்கிட்டே இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, உழைப்பு இல்லாமல் யாராவது உலகிற்கு அதிபதி ஆகிவிட முடியுமா? இது நினைவு, பாபாவை நினைக்கிறதுன்றது அது வந்து ஈஸி கிடையாது தான்.
அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ தூய்மையானவர், அவ்வளோ பவித்திரமாக இருக்கிறாருன்னா அவருக்கு அளவாக நம்ம வந்து இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து உழைக்காமல் அப்படியே வந்து உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியாது. நினைவினுடைய கூர்மை நிரம்பினாதான் சேவையே நீங்கள் செய்ய முடியும். பிறகு நீங்கள் எவ்வளவு சேவை செஞ்சு அப்புறம் பிரஜைகளை உருவாக்குனீங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கணக்கு வேணும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ பேருக்கு உண்மையாக சேவை செஞ்சுருக்கீங்க, நம்ம எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கணும். ஏன்னா பிரஜைகளையும் அமைக்க வேண்டி இருக்கு இல்லையா? அப்போ தான் வந்து ராஜ்ய பதவி அடைய முடியும். அதுவும் இப்போது ஒன்றும் கிடையாது. யோகத்தில் இருக்கணும், ஆனால் கூர்மை நிரம்பணும். அப்போ தான் வந்து எவருக்கும் வந்து முழுமையான அம்பு வந்து அது வந்து தைக்கும். நீங்கள் ஆத்மாவில் வந்து அந்த சக்தி இருந்தால் தான் அவங்களுக்கு கூர்மையாக போய் சேருமே. சாஸ்திரத்தில் கூட இருக்கு இல்லையா? கடைசியில் பீஷ்ம பிதாமகருக்கு வந்து திரோணாச்சாரியார் ஆகியோருக்கெல்லாம் வந்து ஞானம் அளித்தாங்க அப்படின்னு கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது வந்து உங்களுடைய பதீத நிலை நீங்கி ஆத்ம சத்தோ பிரதான நிலை, அந்த நிலை வரும்போது தான் கூர்மை நிரம்புது. சதோ பிரதானம் ஆகி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான் மெயின். சும்மா ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலலாம் வந்து தூய்மையெல்லாம் ஆகவே முடியாது. அந்த மாதிரி கூர்மை ஆயிடுச்சு, சதோப்பிரதானமாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து அப்போது வந்து அம்பு வந்து சட்டுன்னு பாஞ்சிரும். பாபாவுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? யார் செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. பாபா வந்து சாட்சியாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நாங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு போய் சேவை செஞ்சோம் அப்படின்னு பாபாவுக்கு எழுதுகிறாங்க. முதல்ல நீங்கள் வந்து நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்பார். பாபா நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இதை செஞ்சோம், இந்த மாதிரி பண்ணோம். நீங்கள் நினைவு யாத்திரையில் கூர்மையாக இருக்கீங்களா, மூழ்கி இருக்கீங்களா? ஏன்னா முதல் விஷயமே இதுதான். மற்ற தொடர்பை விடுத்து ஒரு தந்தையின் தொடர்பில் இணையணும். அதுக்கு வந்து தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். நான் வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு அதில் வந்து ரொம்ப கவனம் கொடுக்கணும். வீட்டில் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பழைய உலகம்தான், இந்த உடம்பும் வந்து பழைய தேகம்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். இது எல்லாமே இப்போ முடியக்கூடிய டைம் வந்துருச்சு. இன்னமும் நிறைய நாள் இருக்குலாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பாவனமாகணும். இப்போது தந்தை மற்றும் ஆஸ்தி தான் நம்மளோட வேலையே வந்து இதுதான். இல்லறத்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணான்னுலாம் பாபா சொல்கிறதே கிடையாது. நீங்கள் திருமணத்துக்கு கூட வந்து செல்லலாமா அப்படின்னு பாபா கிட்டே கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் செல்லலாம். அங்கே கூட வந்து போய் சேவை செய்யுங்க. புத்தியின் யோகம் வந்து சிவபாபாவிடம் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஜென்மாந்தத்தின் விக்ரமங்கள் நினைவு வந்து அது அப்போ தான் வந்து நினைவுனால தான் வந்து அது சாம்பல் ஆகும். இங்கே கூட விக்ரமங்கள் தீய செயல்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா மிகவும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பாவனம் ஆகிக்கிட்டே இருக்க விகாரத்தில் அப்புறம் போயிட்டு அப்புறம் இறந்துடுறாங்க. பாபாவை பொறுத்த வரைக்கும் விகாரத்தில் அவங்க போயிட்டாங்கனாலே இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரேடியாக தூளாக ஆகிடுவாங்க. ஸ்ரீமத்து படி நடக்காமல் மிகுந்த நஷ்டம் ஏற்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்து வேணும். ஸ்ரீமத்துனா வந்து ஒவ்வொரு அடியிலையும் கவனமாக இருக்கணும். யோகமே வரவே முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட பாவங்கள்லாம் செய்கிறாங்க. நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. யாரிடமாவது போய் பகவான் வந்துட்டார், அவரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஏன்னா அம்பு போல் பதியவே பதியாது. பக்தர்களுக்கு ஞானம் கூறுங்கள்னு பாபா வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் வீணாக யாருக்குமே கொடுக்காதீங்க.
இது உங்கள் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இல்லைன்னா வந்து இன்னுமே நிந்தனை செய்பவர்களாக ஆயிடுவீங்க. பாபா வந்து எங்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கம் இருக்குது. இப்போ வந்து இந்த ஞானத்தில் வந்துட்டோம், இப்போது என்ன செய்கிறது அப்படின்னு சில குழந்தைகள் பாபா கிட்ட கேட்குறாங்க. பாபாவோ ஆலோசனை தராரு. என்னென்னா, குழந்தைகளே, ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்களோ நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏழைகள் ஒன்றும் பசியில் வந்து அவங்க இறக்குறதே கிடையாது. துறவிகள்கிட்ட கூட வந்து நிறைய பைசா இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு தானம் கொடுக்கணும் அப்படின்னுலாம் வந்து எல்லா விஷயங்கள்லையும் உங்களோட புத்தியை அகற்ற வேணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்தும் தானம் ஆகியவற்றில் கூட வந்து மிகுந்த எச்சரிக்கை வேணும். நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி காரியம் செஞ்சிடுறாங்க, கேட்கவே வேணாம். அப்புறம் மேலும் மேலும் நமது தலை மீது சுமைகள் மிகவும் பாரமாகிடும். இதெல்லாம் வந்து புரியாமையே இருக்காங்க. ஞான மார்க்கம் என்பது ஏதோ ஒரு கேலி கூத்துக்கான மார்க்கம்லாம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, தந்தை கூடவே தர்மராஜரும் இருக்கிறாரு. தர்மராஜிடம் பெரிய பெரிய அடிகள் வாங்க வேண்டியிருக்கும். கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும்போது அப்போது தெரிய வரும். சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பல பிறவிகளின் தண்டனைகளை வாங்குவதற்கு நேரம் ஒன்றும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு. பாபா வந்து காசி கல்வெட்டு பற்றி கூட உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது இந்த கிணத்துக்குள்ளே வந்து கத்தியின் அந்த கீழே வந்து தலையை வெட்டிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து பக்தி மார்க்கம், இது வந்து ஞான மார்க்கம். மனிதர்களை கூட வந்து பலியிடுறாங்க அங்கே. இது வந்து நாடகத்தில் பொருந்திருக்கு. இது வந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா இந்த நாடகம் ஏன் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் கிடையாது. சக்கரத்தில் எதற்காக தான் அமைச்சு வச்சுருக்காங்க? சக்கரத்துலேயோ வந்து கொண்டே தான் இருப்பாங்க, எல்லாருமே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவோ அனாதி நாடகம் இல்லையா? இது வந்து அனாதி நாடகம். சக்கரத்தில் வரவே இல்லைன்னா அப்புறம் உலகமே இருக்காது, மோட்சமும் யாருக்குமே கிடைக்காது, யாருக்குமே இல்லை. முக்கியமானவர்களுக்கு கூட மோட்சம் யாருக்குமே ஆகவே முடியாது. 5000 வருடங்களுக்கு பிறகு தான் இப்போ தான் வந்து சக்கரம் சுற்றுது. அதாவது இப்படியே தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. 5000 வருடங்களும் வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நாடகம். ஒருவருக்கு புரிய வைப்பதாலோ இல்லை வாணி நடத்துறதுனால மட்டும் உங்களுக்கு பதவியெல்லாம் கிடச்சிடாது. முதல்ல வந்து அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக வேண்டும். அப்படி இல்லைன்னா பாபாவை எல்லாமே அறிஞ்சிருக்கிறாரெல்லாம் கிடையாது. நீங்கள் பாபா கிட்டே எல்லாமே வெளிப்படையாக சொல்லணும். முதல்ல நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி நான் என்ன செய்கிறேன், எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். மற்றபடி பாபா இதை வந்து அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அதில் என்ன தான் நன்மை இருக்குது? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோட பலன் வந்து நீங்கள் தான் அடைகிறீங்க. பாபா உங்களுடைய செயல் மற்றும் இந்த சேவை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு எனக்கு தெரியும். இந்த குழந்தை வந்து நல்லா சேவை செய்கிறாங்க. குறிப்பிட்ட ஒருவர் வந்து பாபாவனுடையவர் ஆன பிறகு நிறைய விக்கிரமங்கள் செய்கிறாங்க. அவங்களுடைய அதாவது முரளியில் வகுப்பில் கூட வந்து கூர்மை நிரம்ப முடியாது. அந்த மாதிரி பாவம் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்து அப்புறம் முரளியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதில் வந்து சக்தியே இருக்காது. ஏன்னா இது வந்து ஞான வாள். இதில் வந்து நினைவு பலத்தின் கூர்மை இருக்கணும். யோக பலத்தினால்தான் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைய முடியுமே தவிர ஞானத்தினால புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் பவித்திரமாகணும். தூய்மையாக ஆகாமல் உயர்ந்த பதவி கிடைக்கவே முடியாது.
ஏன்னா இங்கே வருவதே நீங்கள் எதற்காக? நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக. பதித்தமானவர்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவாங்க. பாவனமாகணும்னா முழு யுக்தி வேணும். சென்டர்களை பராமரிக்கும் நெருங்கிய அந்த குழந்தைகள் கூட ரொம்ப மிகவும் உழைக்க வேண்டியது இருக்குது. அந்தளவு உழைப்பு செய்யவே இல்லை அப்படின்னா அந்த கூர்மை நிரம்பலைன்னு அர்த்தம். அம்பு போல் பாய்வதே கிடையாது. நினைவு யாத்திரை எங்கே? இப்போ கண்காட்சி நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாங்க, அவ்வளோதான். முதல்ல நினைவினால் தான் பதீத்தமானவர்கள் தாரணை ஆகாது. ஏன்னா முதல்ல தூய்மை ஆகணும், அப்புறம்தான் ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம் இறைவன் வந்துட்டாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் முக்கியமான சப்ஜெக்ட் பாடம் நினைவு. அந்த படிப்பில் கூட சப்ஜெக்டு பாடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க உங்ககிட்ட கூட இப்போது பிகே ஆகுறாங்க. ஆனால் பிரம்மகுமாரி சகோதர சகோதரி ஆவது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது. கூறுவதற்கு மட்டும் ஆவது கிடையாது. நீங்கள் எல்லாரும் நான் பிரம்மகுமாரி பிரம்மகுமார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. தேவதை ஆகணும் அப்படின்னா முதல்ல அவசியம் தூய்மை வேணும், பிறகு தான் படிப்பே. தூய்மை இருந்தால் தான் இதை படிக்கவே முடியும், கேட்கவும் முடியும். பவித்திரமாக நீங்கள் ஆகலைன்னா உயர்ந்த பதவியை அடையவே முடியாது. ஆத்மா தூய்மையானதாக ஆக வேண்டும். நம்ம எல்லாருமே நம்மளோட ராஜ்ய பாக்கியத்தை தந்தைகிட்டமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு கவலை தான் இருக்கணும். தேக அபிமானத்தை விடுத்து சேவையில் ஈடுபட்டுணும். கல்யாணக்காரி அதாவது நன்மை செய்பவர் ஆக வேண்டும். நீங்கள் பணத்தை வீணாக இழக்கக்கூடாது. யார் தகுதியுடையவர்களாக இல்லையோ அப்பேற்பட்டு தூய்மையற்றவர்களுக்கு ஒருபோதும் தானம் கொடுக்கவே கூடாது. இல்லைன்னா தானம் கொடுப்பவர் மீது கூட அது வந்துடும். அப்படி இல்லைன்னா பகவான் வந்திருக்கிறாருன்னு கூட தண்டோரா அடிப்பது, அப்படிலாம் பகவானே வந்துட்டார் கடவுள் வந்துட்டாருன்னு நீங்கள் தண்டோரா அடிப்பதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதுபோல் பகவான்னு அழைக்கப்படுறவங்க பாரதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தானே கடவுள்னு சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இதை நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெளிவு இப்போ கிடச்சிருக்கு, பகவான் வந்திருக்காருன்ற தெளிவு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஞானத்தில் நீங்கள் தூய்மையாகும் போது தான் அதுவே உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. பாபா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இறந்த பிறகு சரீரத்துக்கு ஈமச்சடங்கு இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஏன்னா பெயர் ரூபம் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி தான் குழந்தைகளாகிய நீங்கள் மறு வாழ்வு உடையவர்களாக ஆகிடணும். சரீரம் அதுவாகவே இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு அதே சரீரம் தான். இப்போ நீங்கள் பாபா குழந்தைய ஆகிறதுக்கு முன்னாடியே அதே சரீரம் தான், இப்போயும் அதே சரீரம் தான். ஆனால் பழைய சமஸ்காரங்கள், நினைவுகள், இல்லைன்னா சுபாவங்கள், அது எல்லாத்துக்குமே அந்திம சடங்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். அந்திம சடங்கு செய்து முடித்து விட்ட பிறகு அந்த மனிதன் ஒருவேளை திரும்பவும் முன்னாடி வந்தாங்கன்னா அதற்கு பூதம்னு தான் சொல்லப்படுது. அந்த மாதிரி இங்கே கூட ஏதாவது நீங்கள் அழிச்சிட்டிங்க, அப்புறமேட்டும் சமஸ்காரம் மீண்டும் வெளிப்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா இது கூட மாயாவின் பூதம். இந்த பூதங்களை விரட்டிடுங்க. நீங்கள் அவற்றின் அந்த வர்ணனை கூட நீங்கள் செய்யக்கூடாது. ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ம கணக்கை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகியின் ஸ்திதியை வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருங்க. பாபா அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ராஜா சுயம் காரியம் அவர் எதுவுமே செய்கிறதே கிடையாது, செய்விக்கிறாரு. செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, செய்யக்கூடியவங்க வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் செய்ய வைக்கிறாரு.
ராஜ்ய நடவடிக்கைகள் சரியா இல்லைன்னா ராஜ்யம் நிலை குலைஞ்சு போயிடுது. இப்போ ராஜாவோட அந்த நடவடிக்கை சரியில்லைன்னா ராஜ்யமே நிலை குலைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி தான் ஆத்மாவும் கூட செய்விப்பவர் நீங்கள் தான். ஆத்மாவாகிய நீங்கள் தான் செய்ய வைக்கிறீங்க. ஆனால் இந்த மனம் புத்தி சமஸ்காரம் என்ற இந்த விசேஷ திருமூர்த்தி சக்திகள் வந்து செய்பவர்கள். அவங்க நீ என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை வந்து செய்கிறவங்க. முதல்ல இதன் மீது நீங்கள் வந்து அதாவது ஆளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே வந்து சரியான பாதையில் நடப்பாருங்க. அவங்களும் வந்து உங்களோட கர்மேந்திரியங்கள்லாம் நீங்கள் சொல்கிறத வந்து கரெக்டாக கேட்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு பகவானே இந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்னு எப்படி புரிய வைக்கணும், அதுக்கு நாங்கள் முழுமையான தூய்மையாகணும், பத்தித்தத்திலேருந்து பாவனமாகணும். அப்போ தான் வந்து அந்த கூர்மை வந்து ஈஸியாக அந்த இதில் வந்து அப்படி நெஞ்சில் போய் குழஞ்சி எல்லாருமே பலி ஆவாங்கன்னு புரிய வச்சுட்டு இருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.